ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயத்தை பார்த்தும் நீ உடைந்து போகாதே. உன் மனசை உடைப்பதற்கும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்குமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அதையும் தாண்டி உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன் மனசுல மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கும் என பல விஷயங்களை நான் நடத்துவேன். இன்னையிலிருந்து பாரு, இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடந்து நீயும் பேரின்ப பெருமகிழ்ச்சியை பெறப் போகிறாய். நீண்ட நாளாவே நீ என்கிட்ட ஆசைப்பட்டு விரும்பி வேண்டி கேட்டதைத்தான் இப்போது உன் கைகள்ல நான் தரப்போறேன். நீ கஷ்டப்பட்ட காலத்துல உன் கண்ணீரை தொடச்சு விட்டு நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்காக உதவி செய்தது உன் சாயப்பா நான் தானே. அப்படிப்பட்ட நானே இப்போதும் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமலா வந்திருப்பேன்? சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் உனக்கு தருவதற்காக தான் என் அன்பு பிள்ளையான உன் வீடு தேடி வந்திருக்கேன். இனி எல்லா ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் சௌகரியங்களும் சௌபாக்கியமும் பெற்று உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொட போற. உன் மேல நிஜமான அன்பு கொண்டவன் இந்த சாயப்பா என்பதை உனக்கு நான் நிரூபிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் கூட எப்போதுமே நான் இருப்பேன். இப்போது நடக்கும் நிகழ்வுகளை வச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு யோசிக்க வேண்டாம். இன்னும் எதுவுமே உன் வாழ்க்கையில முடியல. இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாளாக அமையும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் செய்து முடிப்பேன். அவசரப்பட்டு யார்கிட்டையும் போய் நான் உங்களுக்கு அது செய்றேன் இது செய்றேன்னு வார்த்தைகளையும் வாக்குகளையும் விட்டு விடாதே. நான் உன் கூட தானே இருக்கேன். ஒவ்வொன்றா உனக்கு நல்லது செய்வேன். நீ நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு 4 பேருக்கு நல்லது செஞ்சா போதும். அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட்டுட்டு அப்புறம் செய்ய முடியாம மனம் பரிதவிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் தவறா நடந்தாலும் உடனே ஏன் நீ பயப்படுற? ஐயோ, நான் தவறு செஞ்சுட்டனே, பாவம் செஞ்சுட்டனே, அவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டனோ, அவங்க மனசளவுல வருத்தப்படுவாங்களோ, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டனே என முதல்ல குழம்புவதையும் பயப்படுவதையும் நிறுத்து. நீ செய்த தவறுகளை எல்லாம் தண்டித்து கொண்டே இருப்பவன் இந்த சாயப்பா கிடையாது. உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து திருத்தி உன் வாழ்க்கையில உயர்வை தருவதற்காக தானே நான் இருக்கிறேன். எனது வலது கண்ணாக நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்க வேண்டாம். மனசாட்சியோடு போராடி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான விஷயங்களை நான் முடிச்சு தர்றேன். எதுக்காக உன் மனசுல தேவையில்லாத கோபமும் தேவையான விஷயங்களுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றமும் அடைகிறாய்? முதல்ல கோவப்படுறத நிறுத்து. தேவையில்லாத ஆசைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் உன்னை நீயே குழம்பிக் கொள்வதற்கு வழிவகுக்கும். முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவா சிந்தனை செய். அமைதியாக அமர்ந்து இந்த சாயப்பாவுடன் பேசு. நான் எந்த நேரத்திலையும் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றத புரிஞ்சுக்கோ. நீ என்னை உணராமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அப்புறம் மறுபடியும் நான் கேட்டது எனக்கு நடக்கலன்னு என்கிட்டயே வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாய். முதல்ல என் மேல முழு நம்பிக்கை வை என் செல்லமே. உன்னை என் பிள்ளை போல பாதுகாத்து உனக்கு வழிகாட்டதானே நான் இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எனும் இருளை நீக்கி வச்சு உனக்கு ஒளிமயமான வாழ்க்கையை தரப்போறேன். துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் உன் வாழ்வில் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கு வழித்துணையா இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? என் துணையுடனே நீ அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். உனக்கு தேவையான சக்திகளை எல்லாம் தைரியத்தை எல்லாம் அளிப்பவன் நான் தானே. அப்படி இருக்கும்போது நீ மனசுல எதை போட்டும் குழப்பிக்க வேண்டாம். சில காரியங்கள்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா மட்டும்தான் அதை சிறப்பா செஞ்சு சாதிக்க முடியும். முதல்ல முயற்சி செய். அதுக்கப்புறம் அவசரப்படாம பதட்டப்படாம நீ செய்யும் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக முடிக்க பழகு. என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. என்னை மனசுல வச்சு நீ பொறுமையாக செயல்படுவதால் தானே உன்னுடைய செயல்பாடுகளை அடிக்கடி நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். நிச்சயமா இந்த பொறுமையும் உன்னுடைய சிறப்பான செயல்பாடும் முயற்சியும் சேர்ந்து உனக்கு வெற்றியை தான் தரும். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுக்கல, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கல நீ நினைக்கிற. ஆனா பார்த்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாலே அவங்க கஷ்டப்படுறதையும் அதை பார்த்து நீயே கண்கலங்கி போவதையும் சீக்கிரம் உணரத்தான் போகிறாய். உன் குடும்பமே உன்னை சுத்தி நின்று குறை சொல்லி குற்றம் சொல்லி தூற்றி வாரி பேசுகிறார்களே என யோசிக்க வேண்டாம். கவலைப்படவும் வேணாம். உன் கஷ்டங்கள் எல்லாம் கால் தூசி போல பறந்து போகும். உனக்கான சந்தோஷமான வாழ்க்கைய இந்த சாயப்பா நான் கொடுக்கிறேன். எல்லாமே மாறத்தான் போகுது.
உன்னுடைய தற்போதைய நிலைமையும் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையாதே என் செல்லமே. நிச்சயமா உனக்கு நல்லதே நடக்கும். கற்கண்டு போல இனிக்கும் உன் வாழ்க்கையை நீ பெற்று மகிழ்வாய் வாழப் போகிறாய். எப்போதும் நானும் உன் கூடவே இருந்து உன் மனசு குளிரும்படி உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறும்படி பெரிய விஷயங்களை நடத்தி முடிப்பேன்.